முன்னாள் முதல்வர் வந்து ஒரு கட்டிக்கதை மேலே விமர்சனம் பண்ணுது. அதை எப்படி பாக்குறீங்க? அரசியல் விமர்சனம் சட்டசபையில பண்ணாம வேற எங்க பண்ண முடியும்? எதிர்கட்சியும் பதில் சொல்லட்டும், ஆளும் கட்சியும் பேசட்டும். ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூன் 29 ஒரு நாள் மட்டும். முன்னாள் முதல்வர் ஸ்டாலினை தற்போதைய முதல்வர் விஜய் விமர்சனம் செய்துள்ளதற்கு அமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஆதரவு அளித்து பேசியுள்ளது திமுக மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சட்டப்பேரவையில கூட்டத் தொடரும் போது முன்னாள் முதல்வர் வந்து ஒரு கட்டிக்கதை மேலே விமர்சனம் பண்ணுது. அதை எப்படி பாக்குறீங்க? அரசியல் விமர்சனம் சட்டசபையில பண்ணாம வேற எங்க பண்ண முடியும்? எதிர்கட்சியும் பதில் சொல்லட்டும், ஆளும் கட்சியும் பேசட்டும். Ma'am, the truce between US and Iran, will it help reduce uncertainties as of now, ma'am? What is it? Yes, if the truce it will come into play, yes, it will help the uncertainty to be removed. Any uncertainty will go away, we can plan with a bit later. காஞ்சிபுரத்துல மெடிக்கல் காலேஜ் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மருத்துவ கல்விக்காக வந்துட்டாங்க. ஆனா காஞ்சிபுரத்துல மெடிக்கல் காலேஜ் அதுக்கு நீங்க தமிழக அரசு பேச சொன்ன மத்திய அரசு மூலமாக ஒவ்வொரு மாவட்டத்திலும் மெடிக்கல் காலேஜ் அமைக்கும். காலேஜோட சேர்த்து ஹாஸ்பிட்டல் அமைக்கிறதுக்கான 3 பட்ஜெட்டுக்கு முன்னாடி நான் கொடுத்திருக்கேன். எந்த மாவட்டத்துல வேணும்னாலும் வச்சுக்கோங்க, அந்தந்த மாநிலத்தில் பிளான் பண்ணுங்கன்னு சொல்லிடுறோம். சோ தமிழக அரசு அதையும் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி பல்வேறு திட்டங்கள் வந்து அறிவிக்கிறாங்க. அதனால வந்து நிதி சுமை அதிகமாகுது, கடன் ஆகுது. ஒவ்வொரு மாநிலத்துல அதிமுக ஆட்சியில இருக்கும்போது 5 லட்சம் கோடியும் இப்ப 10 லட்சம் 13 லட்சம் கோடியும் போய் சொல்றாங்க வெள்ளை அறிக்கையில. இன்னும் கூடுதலா போக போக நாட்கள் ஆண்டுகள் ஆகும், இன்னும் கூடுதலா நிதி ஆகும். ஒரு நிமிஷம், ஒரு கடன் வாங்குறோம்னா அதன் மூலமாக பொதுமக்களுக்கான சொத்து கட்டி உருவாக்கி அது பொதுமக்களுக்கு சொத்துனா என்னங்க? ஸ்கூலா இருக்கட்டும், ஹாஸ்பிட்டலா இருக்கட்டும், இல்ல ஒரு தொழில்நுட்பத்திற்காக ஒரு பெரிய நிறுவனமாக, இதெல்லாம் பரம்பரையா இருக்கும். அதாவது இன்னொரு நெக்ஸ்ட் ஒரு 50 வருஷத்துக்கு 60 வருஷத்துக்கு இருக்கும். அந்த சமயத்துல மக்களுக்கு அந்த வேலை வாய்ப்பு கிடைக்கும், இல்ல படிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். அதன் மூலமாக தொழில் அந்த இடத்துல வழங்கும். இல்ல அதை சுத்தி இருக்கக்கூடிய இடத்துல ஹாஸ்டல்ஸ் கட்டுவாங்க, பிள்ளைங்க வரக்கு போறதுக்கு டிரான்ஸ்போர்ட் இருக்கும். இப்படியாக ஒரு சொத்து கிரியேட் பண்ணினா, கடன் வாங்கி கிரியேட் பண்ணா கூட அதன் மூலமாக எக்கானமியில பல செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.